ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜிஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னோடய ஆஃப்டர்நூன் ரொட்டீன் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் பூசணிக்காய் சாம்பார் வைக்கலான்ட்டு இருக்கேன். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா குக்கரில் பருப்பு வேக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாழைத்தண்டு பொரியல் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு பாசிப்பருப்பு இந்த பேனில் வெந்துட்டுருக்கு. ஸோ பருப்பு வெந்து எடுத்ததுக்கப்புறமா அந்த பேனில் வாழைத்தண்டு ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதுக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு, இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா வாழைத்தண்டையும் சேர்த்து இதில் ஆட் பண்ணிவிட்டு வதக்கிக்க போகிறேன். இந்த வாழைத்தண்டு பார்த்திங்கன்னா வதக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் குக் ஆகட்டும். ஸோ அதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த தண்டில் பார்த்திங்கன்னா உப்பு இருக்கும். ஸோ தண்டுலேயே உப்பு இருக்கிறதால நம்ம லைட்டாக தான் உப்பு ஆட் பண்ணிக்கணும். நிறைய ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா கரிச்சிடும். ஸோ நம்ம பார்த்து தான் ஆட் பண்ணிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா தண்டு வெந்துருச்சு. ஸோ தண்டு வெந்ததுக்கப்புறமா நான் கொஞ்சமாக தேங்காய் துருவலை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் பாசிப்பருப்பு வேக வச்சு எடுத்துருக்கேன் இல்லையா, ஸோ அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் பார்த்திங்கன்னா குக் ஆகட்டும். ஒரு நிமிஷம் குக் ஆனதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், வாழைத்தண்டு பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட போகிறேன். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா 2 பர்னலி பார்த்திங்கன்னா சாம்பாருக்கும் ரசத்துக்கும் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ரசத்துக்கு பார்த்திங்கன்னா கடுகு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜீரகம், மிளகு, பூண்டு இதெல்லாம் தட்டி வச்சுருக்கேன். ஸோ அதை எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்க போகிறேன். இந்த சைடு பார்த்திங்கன்னா சாம்பாருக்கு பார்த்திங்கன்னா கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், வெந்தயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்க போகிறேன். ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா ஜீரகம், அதுக்கப்புறம் பூண்டு இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. ஸோ ரசத்துக்கு தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன், பருப்பு தண்ணி. ஸோ அது எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா அந்த சாம்பாருக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு வதங்கினதுக்கப்புறமா காயும் இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ காய் நல்லா வதக்கிக்கிறேன். இந்த சைடு பார்த்திங்கன்னா ரசம் ரெடி ஆகிடுச்சு. அதையும் பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ இப்போ காய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாய் தூள், அதாவது குழம்பு மிளகாய் பொடி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பார் பொடி இதெல்லாம் போட்டு நல்லா பண்ணி மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கிக்கிறேன். ஸோ அடுத்து இந்த சைடு பார்த்திங்கன்னா கேரட்டும் பட்டாணியும் சேர்த்து பொரியல் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா கடுகு, அப்புறம் உளுத்தம்பருப்பு இதெல்லாம் போட்டுட்டு இது நல்லா வறுபட்டதுக்கப்புறமா நான் வெங்காயம், கருவேப்பிலை இதை ஆட் பண்ணிக்கிறேன். இது லைட்டாக உப்பு போட்டுட்டு இதை நல்லா வதக்கிக்க போகிறேன். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா காய் ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா நான் பருப்பு குக்கரில் எடுத்து வச்சிருந்தேன் இல்லையா, ஸோ அதை நல்லா மசிச்சுட்டு ஸோ அந்த பருப்பு தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு குக்கரையும் பார்த்திங்கன்னா லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு அதில் அந்த தண்ணியை ஆட் பண்ணிடுறேன். ஸோ இந்த ஸ்டேஜில் இதை கிளறிட்டு நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் கேரட்டும் பச்சை பட்டாணியும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட பீன்ஸ் இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். நான் பீன்ஸ் இல்லை. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக பச்சை பட்டாணி இருந்தது வீட்டில். ஸோ அதனால் கேரட்டும் பச்சை பட்டாணியும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம இதை வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதோட ராஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்க போகிறேன். ஸோ அந்த சைடு பார்த்திங்கன்னா சாம்பார் ரெடி ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் உப்பு பத்தலை. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா சீக்கிரம் பூசணிக்காய் வெந்துடும். ஸோ ஒரு 2 மினிட்ஸ் இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ இதோட ராஸ்மெல் போனதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கேரட்டும் பச்சை பட்டாணியும் வெந்துடுச்சு. இது சீக்கிரமாகவே வெந்துடும். ஸோ இது வெந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக பார்த்திங்கன்னா தேங்காய் துருவல் இதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக கிளறி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு போகிறேன். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா சாம்பாருக்கு பூசணிக்காய் வெந்துடுச்சு நல்லாவே. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா புளித்தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 கொதி விட போகிறேன். 2 கொதி வந்ததையும் நம்ம இதை இறக்கிடலாம்.
ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். காய் நல்லா வெந்துடுச்சு, அதுவும் இல்லாமல் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஆஃப்டர்நூன் ரொட்டீன் முடியுது. இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு எனக்கு ஃபீட்பேக்கில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.